அதே அளவில் தான். பானை மாதிரி ரவுண்ட்லேயே நல்ல பானை மாதிரி கேட்பாங்க, பானை கழுத்தா. அது பாருங்கள், அதே மாதிரி அதே ஸ்டெப்பு தான். பாதியாக 4ல் ஒரு மார்க்கும், அதில் இந்த 2ல் ஒரு மார்க்கு, இந்த 2ல் ஒரு மார்க். இந்த மாதிரி முன்னாடி 3வது ஸ்டெப்பில் வச்ச மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதே மாதிரி இங்கேருந்து ஆரம்பிங்க. இங்கே 1/2 இன்ச்சு, இங்கே 1/2 இன்ச்சு வெளியே வச்சுருக்கோம். நம்ம எந்த அளவுக்கு அகலம் வேணுமோ 3/4 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். நம்ம பாருங்கள், இங்கே நம்ம அதே மாதிரி இந்த 1/2 இன்ச்லேயும் 1/2 இன்ச்சில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நீங்கள் கரெக்டாக இதில் கொண்டு 2 இன்ச்சில் முடிக்கும்போது இந்த உள்ளே தள்ளி ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் உள்ளே வரணும். இப்படி உள்ளே வந்துட்டு இந்த 2.5 இன்ச்சில் சேர்த்துக்கோங்க. இந்த அகலத்தில் இந்த மாதிரி உள்ளே வரணும். அதில் பார்த்தீங்கன்னா நேராக வந்துட்டு இப்படி சேர்ந்துடும் ரவுண்டில். இந்த பானை நெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 இன்ச்சு உள்ளே போகணும். இந்த 2 இன்ச்சில் மேலேருந்து கீழே 2 இன்ச்சு வச்ச பாருங்க, அதுக்கு சென்டரில் உள் பக்கம் போகணும். இப்படி போகும்போது தான் இது பானை நெக் நம்மளுக்கு ஷேப் ஆகும். பானை ஷேப் உங்களுக்கு அழகாக பானை ஷேப்பில் கிடைக்கும். இது ரவுண்ட் மெத்தடில் நம்ம எதெல்லாம் வெட்டுறோமோ அதெல்லாம் இந்த மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் வெட்டும்போது உங்களுக்கு ஷேப் கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது மாதிரியே 4 விதமான ரவுண்ட் நெக்கை எப்படி நம்ம கணக்கெடுத்து வெட்டுறதுன்றதை கீழே உள்ள லிங்க்கில் கொடுத்துருக்கேன். பெரிய வீடியோவாக நீங்கள் போயிட்டு லிங்க்கில் பாருங்கள். நன்றி.